ஹாய், ஐம் A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் டைலாகா டோன்ட் லிமிட் யுவர் சேலஞ்சஸ், சேலஞ்ச் யுவர் லிமிட்னு சொல்லுவாங்க. எப்போதுமே உங்களோட சேலஞ்சஸ்க்கு லிமிட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் வச்சுக்கோங்க. அந்த லிமிட் அடைஞ்சதுக்கு அப்புறம் சேலஞ்ச் அந்த லிமிட்டையே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வரம்புகளையே நீங்க சேலஞ்சா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வெற்றிக்கான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களோட சேலஞ்சஸ் எடுத்துட்டு போகும். அதாவது நம்ம என்னால இது பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு லிமிட் இருந்துச்சுன்னா இதை தாண்டி என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருங்க. இதுதான் ஆங்கிலத்துல டோன்ட் லிமிட் யுவர் சேலஞ்சஸ், சேலஞ்ச் யுவர் லிமிட். ஓகே, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடுவோம். நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம். ஒண்ணுமே இல்ல, ஒருத்தனை பத்தி அப்படி இப்படி இல்ல அரசல் புரசலா இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கையில. ஜாலியா இருந்தோம்னா யாராவது ஒருத்தவங்களை பேசிட்டு இருப்போம். சோ நம்ம சோகமா இருந்தோம்னா அவங்களை ஏதாவது பிளேம் பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்போம், யாராவது ஏதாவது. இததான் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது அவங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு, ஒரு நவுனை பத்தி, அதாவது சப்ஜெக்ட், அதாவது அவனை பத்தி, அந்த பொருளை பத்தி, பிளேஸ பத்தி, இததான் என்னன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு அரசல் புரசலா பேசுறது, அப்படி இப்படி பேசுறது, இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி அப்படி இப்படி பேசுறது, அப்படி அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஹவ் இஸ் சி அப்படின்னா நான் கொஞ்சம் பாசிட்டிவாவே பேசுறேன். ஹவ் இஸ் சி அப்படின்னா அவன் ஒரு திறமைசாலி, அதாவது புத்திசாலின்னு சொல்லுவாங்கல்ல, கிளவர், புத்திசாலி. அவன் 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 ஒரு புத்திசாலி. இப்ப செகண்டா இது இந்த மாதிரி பார்த்தோம்னா இதைதான் என்னன்னு சொல்லுவாங்க, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அவனை பத்தி என்ன நினைக்கிறேன், நான் அவன் ஒரு புத்திசாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஒரு பாசிட்டிவான நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹவ் இஸ் ன்னு ஒரு கேள்வி கேட்போம். நம்ம மேக்சிமம் பசங்கன்னா பொண்ணுங்க பத்தி பேசிட்டே இருப்போம். ஸோ அதுல ஹவ் இஸ் ஹி அப்படின்னா அவ எப்படி இருக்கா, ஸோ அவ எப்படிப்பட்டவ, இந்த மாதிரிலாம் தமிழ்ல கேட்போம். அவ எப்படிப்பட்டவ, அவ எந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விக்கு இருக்கும்ல. அதே மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஹவ் இஸ் சி. நம்ம முதல்ல எப்போதுமே நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அது அழகா இருக்கா, அப்புறம் சிவப்பா இருக்கா, கருப்பா இருக்கா, குள்ளமா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். ஸோ மேக்சிமம் நம்ம கலர்ஸை பத்தி நிறைய பேர் பேசுவோம் பசங்களா இருந்தோம்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக், ஒயிட், ரெட்டு இந்த மாதிரி தான் பேசுவேன். அவ சிவப்பா இருந்தா, அவ வெள்ளையா இருந்தா, அவ கருப்பா இருந்தா, அதாவது பிளாக், ஒயிட், ரெட்டு இதெல்லாம் என்ன கலர்னா இது பெயிண்டோட கலர். ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னா பெயிண்ட் கடிக்கிறது. நம்ம தமிழ்ல தமிழ்ல உச்சரிக்கிற மாதிரியே அது வார்த்தை கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் அ பெயிண்ட் கலர். சோ அதுக்கு இத எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம இப்ப ஷீஸ் ரெட்ன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவ சிவப்பா இருந்தானா சிவப்பு கலர் இருக்கு பத்தியா, சிவப்பா இருந்தா அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? சோ பார்க்கவே இதுவா இருக்கும். ஒயிட்டா இருந்தா அவளை பார்க்க முடியுமா? சோ ஒயிட் கலர்ல இருக்கா, சோ அது ஒயிட்னா இந்த டெக்ஸ்ட் கலர்ல இருக்கா அப்படின்னா அவங்கள பார்க்க முடியுமா? சோ பார்க்கறதுக்கே கேவலமா இருப்பாங்களா? சோ ஆங்கிலத்துல அழகான ஒரு சொல் இருக்கு. சோ அவ அழகா இருக்கா, அவ சிவப்பா இருக்கா அப்படிங்க சொல்றதுக்கு வேற வேர்ட் இருக்கு. சோ இதெல்லாம் பெயிண்டோட கலர். பிளாக், ஒயிட், ரெட்டு இந்த மாதிரிலாம் பெயிண்டோட கலர். இந்த கலரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு பொண்ணுங்களை பத்தி பேசையில, சோ ஒருத்தவங்களை பத்தி கலர் பத்தி பேசையில, அதாவது ஹியூமனோட கலரை பத்தி பேசையில நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக், ஒயிட், ரெட் இதெல்லாம் பெயிண்ட் கலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ சிவப்பா இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பனா நம்ம அவ சிவப்பா இருக்கிறான்னு சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு ஃபேர்னு சொல்லுவாங்க, FAIR. இதுக்கு அழகாக, அவ சிவப்பாக இருக்கா, அழகா இருக்கா, இதெல்லாம் she is fairனு சொல்லணும். இப்ப அவ அப்படிங்கிறதுக்கு சீன்னு தெரியும், இருக்கிறாள் அப்படிங்கிறது இஸ்ன்னு தெரியும். சோ நமக்கு ரெண்டு வேர்ட் தெரியும், மூணாவதா இருக்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு தெரியாது. சோ மூணாவதா இருக்கிறது தான் நம்ம ஃபேர்னு பார்த்தோம். அப்பனா நம்ம என்ன எழுக்கணும், she is fair. அவ அழகா இருக்கா, சிவப்பா இருக்கா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ அழகா இருக்கா, சிவப்பா இருக்கா, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சோ அதான she is fair, அழகா இருக்கான்னு சொல்லுவோம். அவ கருப்பா இருக்கான்னு சொல்லணும். கருப்பா இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரெண்டு வார்த்தை ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. சோ she is, அவ இருக்கிறாள் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம். சோ இத சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், இத வெர்ப்னு சொல்லுவோம், இஸ்ங்கிறத வெர்ப்னு சொல்லுவோம். மூணாவது இருக்க காம்ப்ளிமெண்ட் தான் அவ கருப்பா இருக்கா. எப்படி இருக்கா, கருப்பா இருக்கா. கருப்பா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க், அதாவது டார்க்னு சொல்லுவாங்க. கருப்பா இருக்கா, DARK, she's dark அப்படின்னா அவ கருப்பா இருக்கா. இந்த ரெண்டு கலர் தான், அவ கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, இந்த ரெண்டு கலர் தான் பத்தி பேசுவோமா. சோ நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா
அவ அவ்வளவு கருப்பாவும் இல்ல, அவ்வளவு சிவப்பாவும் இல்ல. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அப்பனா அவ என்ன கலரா இருப்பா? சோ அவ வந்து மாநிறமா இருந்தா, ஆம், கருப்பும் இல்லாம சிவப்பும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பா இருந்தா அவ மாநிறம் மேக்ஸிமம் என்ன சொல்றோம் மாநிறமா இந்த கொஞ்சம் சிவப்பா இருக்குது இதெல்லாம் வந்து என்னத்துல சேரும்னா மாநிறமா இருந்தா அப்படின்னு சேரும். சோ மாநிறமா இருக்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஷீ இஸ் மீடியம் காம்ப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. மீடியம் காம்ப்ளெக்ஷன் அதாவது அவ மாநிறமா இருந்தா அவ எப்படி இருந்தா மாநிறமா இருந்தா. சோ ரொம்பவும் கருப்பு இல்ல ரொம்பவும் சிவப்பு இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. சி மீடியம் காம்ப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை பத்தி பேச இல்ல. நம்ம வந்து இப்போ வந்து அவரோட தோற்றத்தெல்லாம் வச்சு பேசிட்டோம். இந்த தோற்றத்தை வச்சு இந்த அட்ஜெக்டிவ்னால சின்ன சின்னதா வச்சு பேசிட்டு இருப்போம். சோ நீ உங்களுக்கு தோற்றத்துல என்னென்னலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ அவ ஒரு பிடிவாதக்காரின்னு சொல்லணும். சோ அவ எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டா பிடிவாதக்காரி. இந்த பிடிவாதத்துக்கு என்ன இங்கிலீஷ் கேட்டுனா அடமண்ட்னு சொல்லுவாங்க. அடமண்ட் அப்படின்னா வந்து பிடிவாதக்காரி, பிடிவாதம்னு அர்த்தம். சோ சி இஸ் அடமண்ட் சொல்லணும். அவ எப்படிப்பட்டவ சி இஸ் அடமண்ட். அவ பிடிவாதக்காரின்னு சொல்லணும். சி இஸ் அடமண்ட். இந்த மாதிரி இது வந்து சி அவளை மட்டும்தான் பொருந்துமும் கிடையாது. ஹி இஸ் ஃபேர்னு சொல்லலாம். அவன் அழகா இருக்கான்னு சொல்லலாம். ஹி இஸ் டார்க்னு சொல்லலாம். அவன் கருப்பா இருக்கான்னு சொல்லலாம். இது ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிறது கிடையாது. இது ஆக்சுவலா இது ஒரு சப்ஜெக்ட் தானே. சோ சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் வரும்? சப்ஜெக்ட் கேன் நவுன் ப்ரோனவுன். அதாவது சி ப்ரோனவுன் பாத்தீங்கன்னா சி வரலாம், மை டேடி வரலாம், ஹி சி இட், அப்புறம் தே யூ, இந்த மாதிரி எல்லாமே வரலாம். ப்ரோனவுன்ல உள்ள தே ஆர் டார்க், தே ஆர் டார்க் அந்த வேர்ப் மட்டும் மாறும். தே ஆர் டார்க் அவங்க கருப்பா இருக்காங்க, அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள், அவங்க கருப்பா இருக்காங்க, அவன் கருப்பா இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்டை என்ன வேணா மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சோ அவளுக்கு மட்டும் இல்ல, இதை ஒட்டு மொத்தமா அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கு ஏத்தாப்படி நீங்க மாத்திக்கலாம். சோ அது அழகா இருக்கு, இட் இஸ் ஃபேர். அது கருப்பா இருக்கு, இட் இஸ் டார்க். ஹீ இஸ் அடமண்ட் அவன் பிடிவாதக்காரன். மை டேடி இஸ் அடமண்ட் எங்க அப்பா பிடிவாதக்காரரு. எங்க மை மாம் இஸ் அடமண்ட், மை பிரதர் இஸ் அடமண்ட், மை சிஸ்டர் இஸ் அடமண்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் என்ன பண்ணி மாத்தி மாத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். சோ இந்த சிக்கு பதிலாக நம்ம எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். சோ ஏதாவது ஆக்சுவலா சப்ஜெக்ட் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு பொண்ணை பத்தி லைட்டா பார்த்திருக்கோம். சோ ஒரு பொண்ணை பத்தி மேக்ஸிமம் இல்ல மினிமம் இதை தான் பேசுவோம். சோ அவ என்ன கலர்ல இருக்கா, சோ அவ என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் அவர் பிடிவாதமாக இருக்கிறாரு. இது இங்கிலீஷ் சொல்லுவோம் ஹி இஸ் அடமண்ட்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன் ஹி இஸ் அடமண்ட். ஒருத்தவனை பார்த்து அதுக்கப்புறம் வந்து சி செல்ஃபிஷ் அவன் வந்து தன்னலமா இருக்க. அவ வந்து நீ ஒரு செல்ஃபிஷ்ரா, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ற, நீ எதா வந்தாலும் நீ உனக்கு மட்டும் தான் வச்சுக்கிற, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறா சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தன்னலமா இருக்கிறதுக்கு செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னலமாக இருக்கிறதுக்கு ஹி இஸ் செல்ஃபிஷ், ஷி இஸ் செல்ஃபிஷ். இந்த மாதிரி சொல்றதுக்கு என்னன்னா அவன் தன்னலமா இருக்கான். யூ ஆர் செல்ஃபிஷ், நீ ஒரு சுயநலவாதி. யூ ஆர் செல்ஃபிஷ் சொல்லுவோம்ல, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீ சுயநலவாதிடா, யூ ஆர் செல்ஃபிஷ், யூ ஆர் எ செல்ஃபிஷ் ஃபெலோ. நீ ஒரு தன்னலமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம தமிழ் அதிகம் அவ தங்கமான பொண்ணு, அவன் தங்கமான பையன், அவர் தங்கமானவர், இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம்ல. சோ இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தங்கம்னா கோல்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கைண்ட்னு சொல்லுவோம். இத வந்து ரெண்டு மீனிங் கொடுக்கும். அன்பானவர்னு மீனிங் கொடுக்கும், தங்கமானவர் பாசம் இந்த மாதிரிலாம் மீனிங் கொடுக்கும். அன்பானவர் அதுக்கப்புறம் வந்து பாசமானவர், இந்த மாதிரி கைண்ட் அப்படின்னா தங்கமானவர். இந்த மாதிரிலாம் தமிழ்ல வேற வேற வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ஹி இஸ் கைண்ட்னு சொன்னாவே அவர் தங்கமானவர்னு அர்த்தம். சோ அன்பானவர்னு அர்த்தம். சோ ஹி இஸ் கைண்ட்னே சொல்லிக்கலாம், அவங்க அன்பானவர். ஹி இஸ் ஜெலஸ் அப்படின்னா வந்து பொறாம குணம் உடையவர். அதாவது அவர் வந்து பொறாம குணம் உடையவர். எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பொறாம, ஹி இஸ் ஜெலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்படிப்பட்டவர்னா பொறாம குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், மை ஃபாதர் இஸ் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா ஒரு கண்டிப்பானவர். அதாவது எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா, அங்க போக கூடாதுன்னா போக கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா. மை ஃபாதர் இஸ் ஸ்ட்ரிக்ட்.
யூ ஆர் ஏ செல்ஃபிஷ் ஃபெலோ. ஸோ இப்பதான் சொல்லுங்க, ஒரு நவுனுக்கு பக்கத்துல தான் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க. இங்க செல்ஃபிஷ் வந்திருக்கு, இது அட்ஜெக்டிவ் தானடா, இங்க ஏன்டா ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னா வந்து இது ராங்கான சென்டென்ஸ் தானே. யூ ஆர் ஏ செல்ஃபிஷ் ஃபெலோ. நம்ம யார பத்தி இங்க இந்த இடத்துல அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணி சேர்த்திருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு அவர் செல்ஃபிஷ்னா யூ ஆர் ஏ செல்ஃபிஷ்னு தான் முடிக்க கூடாது அந்த வார்த்தை. யூ ஆர் ஏ நீ ஒரு தன்னலமானவன், நீ ஒரு தன்னலம் மாணவன் சேர்க்கணும், தன்னலமானவன். அததான் வந்து யூ ஆர் ஏ செல்ஃபிஷ் ஃபெலோ. ஆக்சுவலா இது நவுன்னால இங்க இடத்துல நவுன் வர்றதுனால நம்ம இங்க ஆர்டிகல் சேர்த்திருக்கோம். அதாவது நீ ஒரு தன்னலமானவன், அப்படி யூ ஆர் ஏ செல்ஃபிஷ் ஃபெலோ, நீ ஒரு தன்னலமானவன்டா. சரி, நம்ம இப்ப நெக்ஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். ஹவ் இஸ் யுவர் நெய்பர்? உங்க நெய்பர் எப்படிப்பட்டவங்க? மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். இங்க டேஞ்சர் அப்படின்னா வந்து நவுனு, டேஞ்சரஸ் அப்படின்னா வந்து டேஞ்சர் அப்படின்னா ஆபத்து, டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தான. அதாவது இங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, ஆபத்தானவங்க. மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். அவங்க அபாயகரமானவர்கள். அதாவது அபாயம், டேஞ்சர் அப்படின்னா அபாயம், டேஞ்சரஸ் அப்படின்னா அபாயகரமான. அவங்க ஆபத்தானவங்க, அபாயகரமானவங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அப்படி சொல்றது. மை நெய்பர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். அதாவது அவங்க வந்து ஹெல்ப் அப்படின்னா உதவி, உதவிகரமானவர்கள். அதாவது ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா வந்து உதவிகரமானவர்கள். எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஹெல்ப்ஃபுல்லுன்னு. இல்ல ரொம்ப மோசமானவங்கன்னா மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ், மை நெய்பர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி எங்களுக்கு உதவிகரமானவங்கன்னா ஹெல்ப்ஃபுல், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். மை நெய்பர்ஸ் ஆர் ஜெலஸ். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பொறாம பிடிச்சவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம வீட்டை பத்தி பேசுவோம், நம்ம பக்கத்து வீட்டை பத்தி பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுவோம். அவங்களாம் சொல்லையில மை நெய்பர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றது பதிலா ஹி இஸ் டேஞ்சரஸ், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் ரொம்ப அபாயகரமானவன், ஆபத்தானவன் சொல்லுவாங்க. ஹி இஸ் ஹெல்ப்ஃபுல், அவன் வந்து உதவிகரமானவன் சொல்லுவாங்க. ஹி இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த இடத்துல என்ன, ஹி இஸ் நம்ம நெய்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணா சேர்த்துக்கலாம். திரும்பியும் சொல்றேன், நெய்பர்ஸ்க்கு பதிலாக நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்க யாரை பத்தி பேச நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி பேசணும். ஆக்சுவலா இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் எந்த வெர்ப் அண்ட் சப்ஜெக்ட் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஹி இஸ் ஹெல்ப்ஃபுல்னு சொல்லலாம். ஷி இஸ், அவ வந்து ரொம்ப உதவிகரமானவள். சி இஸ் ஹெல்ப்ஃபுல், மை டேட் இஸ் ஹெல்ப்ஃபுல், எங்க அப்பா ரொம்ப உதவிகரமானவர், அந்த மாதிரி சொல்லலாம். மை நெய்பர்ஸ் ஆர் ஜெலஸ், பொறாம பிடிச்சவங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றதுக்கு மை நெய்பர்ஸ் ஆர் ஜெலஸ், மை நெய்பர்ஸ் ஆர் ஜெலஸ். இந்த மாதிரி நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம். ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்போம். ஸோ அதுல கொஞ்சம் லிமிட்டா பார்த்திருக்கோம். ஸோ இன்னமும் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா வந்து இது அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸா கண்டினியூஸா கொண்டு போவோம். இதை வந்து நான் வந்து பர்சன் அப்படிங்கிறதுக்குனால கொஞ்சமா வச்சிருக்கேன். ஸோ ஒரு பர்சன், அதுக்கப்புறம் பிளேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுனால நான் வந்து இந்த பர்சன் அப்படிங்கிறதுல நம்ம பர்சனை பத்தி தான் அதிகமா பேசுவோம், ஒரு பிளேஸை பத்தியும் கொஞ்சம் அதிகமா பேசுவோம், ஸோ ஒரு பொருளை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். ஸோ இது மூணுமே காமனா எடுத்துட்டு போறதுனால இதை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் அட்ஜெக்டிவ்ஸ் தேவைப்படும் சொல்லி ஃபியூச்சர்ல உங்களுக்கு எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோமோ அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நம்ம வந்து டே லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா அட்ஜெக்டிவ்மே பத்தி பேசுவோம். ஓகே, this is A-65. Thanks for watching this video. Have a nice day.